மறுபடியும் கத்திர கிராமத்தினால உங்க எல்லாரும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆஹ் போன வாரம் அவர் மாபெரும் தேவன் அப்படின்றத குறித்து நம்ம தியானித்தோம். இந்த வாரமும் அதோடைய கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போறோம். போன வாரம் நிச்சயமா இந்த வார்த்தைகள் உங்க ஒவ்வொருத்தருக்கும் அது பிரயோஜனமா இருந்திருக்கும். தேவன் உங்க கூட தீர்க்க தரிசனமா நிச்சயம் பேசியிருப்பாருங்கிறத நான் கர்த்தருக்குள்ள நிச்சயமா விசுவாசிக்கிறேன். இந்த நாள்லயும் கூட அதோடைய 2வது பகுதியை தான் நம்ம பார்க்க போறோம். கர்த்தர் இந்த நாள்லயும் நம்ம இந்த வார்த்தைகள் மூலமாய் அவர் எவ்வளவு தூரம் மாறாத தேவனாய், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் நம்ம கூட இருந்து நமக்காக என்னவெல்லாம் செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அவரை குறித்துதானே இந்த அறிவு நமக்கு என்ன கொண்டு வரும் அப்படின்னா, கிருபையும் சமாதானத்தையும் கொண்டு வரும். அடுத்ததா ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அவரை அறிகிற அறிவுதான் தருதுன்னு சொல்லி 2 பேதுரு 1வது அதிகாரத்துல பார்க்கிறோம். 2 காரியங்கள். அவரை அறிகிற அறிவுல முதலாவது நமக்கு கிருபை பெருகும், சமாதானம் பெருகும். 2வது நம்முடைய ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அவரை அறிகிற அறிவுதான் நமக்கு தருதுன்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ளலாம். இந்த நாள்லயும் மற்றும் ஒரு அந்த மாறாதவர் அப்படிங்கிறத நம்ம தியானிக்கும் போது அவரை குறித்து அறிகிற அறிவுல நம்ம வளர போறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயமா நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலயும் செய்ய போறாரு. அப்போ இந்த நாள்ல கூட நம்ம அந்த மெசேஜுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை குறிச்சு தேவன் என் கூட இடைப்பட்டு கொண்டே இருந்தார். அது என்ன அப்படின்னா, ஒருவேளை அது சிலருக்கு தீர்க்க தரிசனமா ஆண்டவர் பேசலாமா இருக்கும். அவர் ஜெகோவா ஜீரே அப்படிங்கிறத மறுபடியுமாய் உணர்த்தி கொண்டே இருந்ததை நான் பார்த்தேன். அப்போ யெகோவா ஈரே, ஏல் ஈரே அப்படின்னு சொல்லும் போது அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அப்போ நம்ம பார்க்கிறோம், ஆபிரகாம் அன்றைக்கு ஈசாக்கு பலி செலுத்த போகும்போது ஒருவேளை அங்க ஆபிரகாம் என்ன நினைக்கிறாரு, நம்ம ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும்னு சொல்லி தேவன் சொல்லி இருக்கிறாரு. அதனால நம்ம ஒருவேளை ஈசாக்க பலி கொடுத்தா கூட அவர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவனா இருக்கிறபடியினால நிச்சயம் என் குமாரனை அவர் உயிர்ப்பிப்பாருங்கிற அந்த நம்பிக்கையில தான் அங்க ஆபிரகாம் போறாரு. ஆனா அவர் போகிறதற்கு முன்பதாகவே அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை ஈசாக்குக்கு பதிலாக அங்கே ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தவர் தான் நம்ம தேவன். அப்போ இன்றைக்கு ஒருவேளை நீங்க பல தேவைகளுக்குள்ள இருக்கலாம். இந்த வேலையை நான் செஞ்சு முடிக்கிறதற்கு இந்த தேவை எனக்கு சந்திக்கப்பட்டாதான் இந்த காரியம் சக்சஸ்ஃபுல்லா முடியும்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். இல்ல, இந்த தேவைகள் எனக்கு சந்திக்கப்பட்டாதான் என் வாழ்க்கையில இந்த அவமானங்கள்ல இருந்து நான் வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். அப்போ என்ன தேவையா இருந்தாலும், அவங்களுடைய பினான்சியல் தேவையா இருந்தாலும், வேற எந்த தேவைகளா இருந்தாலும், நீங்க நீங்க அவர்கிட்ட சொல்லுகிறதற்கு முன்னதாகவே அந்த தேவையை அறிந்திருக்கிற ஒரு நல்ல தகப்பனாய் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத ஆண்டவர் இன்றைக்கு சொல்றாரு. அன்றைக்கு ஆபிரகாமுக்கு அவர் யெகோவா ஈரேவா இருந்தாருன்னா, இன்றைக்கும் நமக்கு தேவைகளை சந்திக்கிற நல்ல தகப்பனாகத்தான் இருக்கிறார். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். வனாந்திரத்துல அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் அங்க இருந்தப்போ அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு குறைவில்லை, அவங்களுக்கு உடைக்கு குறைவில்லை, எந்த வகையிலையும் அவங்களுக்கு ஒரு குறைவும் இல்லாதபடி அவருடைய தேவைகளை பார்த்து பார்த்து அவர் செய்த ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறார். வாசிக்கலாம். யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 16 verse 4. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் அன்னன்னைக்கு வேண்டிய ஆகாரத்தை அங்க தேவன் அவங்க காலையில எழும்பும் போதே அன்னைக்கு வேண்டிய ஆகாரத்தை அங்க தேவன் கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு ஐயோ இந்த பிரச்சனை எப்படி முடியும், என் கடன் எப்படி அடைபடும், இதுல இருந்து நான் எப்படி வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லி நீங்க திகைத்து கொண்டிருக்கலாம். ஆனா உங்க தேவைகளை அவர் ஏற்கனவே சந்தித்து விட்டார் அப்படிங்கிறத நீங்க விசுவாசிப்பீங்கன்னா எங்க இருந்து வரும்னு தெரியாது. ஆனா உங்களுக்கான ப்ரொவிஷன் கரெக்டான நேரத்துல வந்து சேரும். உங்களை ஒரு நாளும்
அவர் வெட்கப்பட விட மாட்டார். அதான் வசனம் சொல்லுது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ இன்னைக்கு தேவன் நம்ம கூட அந்த வார்த்தை, நான் உங்க தேவைகளை சந்திக்கிற தேவனா இருக்கிறேன். அப்ப அன்றைக்கு ஆபிரகாமுக்கு அதை செய்தவர், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தவர். மறுபடியும் நம்ம பார்க்கிறோம், எலியாவ அங்க தேசம் எல்லாம் பஞ்சமா இருக்கு. ஆனா எலியாவுக்கு மட்டும் அங்க என்ன கிடைக்குது? அந்த காகங்கள் அங்க காலையிலயும் மாலையிலயும் அவனுக்கு என்ன செய்து இறைச்சி அப்பங்களையும் கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்படி தன்னுடைய பிள்ளைகளுடைய தேவைகள் மேல அவர் கரிசனையா இருக்கிற ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறார் அப்படிங்கிறத அவரை குறிச்சு நம்ம அறிஞ்சா போதும், நமக்கு அந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் உண்டான எல்லாம் அது என்ன செய்யும், நமக்கு தரும். அப்ப இன்றைக்கு நீங்க ஒன்று அறிந்து கொள்ளணும், உங்க தேவைகள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அந்த தேவைகளை சந்திக்கிற தேவனாய்த்தான் அவர் இருக்கிறார். அவர் தேவைகளை காட்டிலும் அவர் யாரா இருக்கிறார்? பெரியவரா இருக்கிறார், போதுமானவரா இருக்கிறார். அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு காகம் எப்பவுமே நம்ம இருக்கிறத அங்க யாருக்கும் தெரியாம எல்லாத்தையும் திருடிட்டு போய் சாப்பிடுற குணம் தான் அந்த காகத்தினுடைய குணம். ஆனா அன்றைக்கு காகங்களுக்கு கட்டளையிடுறார், அந்த காகம் அங்க எலியாவுக்கு சாப்பாடு கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அவரால் தன்னுடைய பிள்ளைகள் போஷிக்கப்படணும், தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தேவைகளை நிறைவேற்றினால் அவர் எதையும் செய்வார், எப்படியும் செய்வார். அப்போ நீங்க எனக்கு இந்த சோர்ஸ் வழியா வருமா, இப்படி வருமா, நீங்க ஏதோ ஒரு இடத்துல இப்படி வந்தா என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும், இதுல இருந்து நான் வெளியே வந்துருவேன்னு சொல்லி நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு ஒரு திருடி தின்கிற ஒரு காகத்தின் மூலமாகவே போஷிக்க முடியும்னா, உங்களுக்கு எங்க இருந்துனாலும் அந்த அந்த உங்களுக்காக தேவன் அந்த ப்ரொவிஷனை அவர் என்ன செய்ய போகிறாராம், சந்திக்க போகிறாராம். அதுதான் அன்றைக்கு எலியாவுக்கு செய்தவர், ஆபிரகாமுக்கு செய்தவர், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த 40 வருஷம் அவங்களுக்கு ப்ரொவிஷனை கொடுத்தவரு. நம்ம மத்தேயு 6வது அதிகாரத்துல பார்க்கிறோம். மத்தேயு 6:31 முதல் 33. Matthew chapter 6 verses 31 to 33. நான் வாசிக்கிறேன். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்போ இது எல்லாம் உங்களுக்கு தேவைன்னு அவருக்கு என்ன செய்யும், தெரியும். அதனால நீங்க அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப அவருடைய ராஜ்யம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பிள்ளைகளும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு நமக்கு ராஜாவா இருப்பது யார்? இயேசு கிறிஸ்து. நம்ம இந்த உலகத்தின் அரசாங்கத்திற்கு கீழே இல்ல. நம்ம இன்றைக்கு நம்மை ஆளுகிறவர் இன்றைக்கு நம்முடைய ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவா இருக்கிறபடியினால நமக்கு ஒரு குறைவும் வராதபடி அவர் நிச்சயம் பார்த்து கொள்ளுவார். அவருடைய நீதினா இன்றைக்கு நம்முடைய கிரியைகளினால் அல்ல. நம்ம தவறுகள் செஞ்சிருக்கலாம், எத்தனையோ தவறுகள் நிமித்தம் கூட நமக்கு அந்த தேவைகள் அதிகமா இருக்கலாம், கடன்கள்ல இருக்கலாம். ஆனா இன்றைக்கு அவருடைய நீதி, இன்றைக்கு அவர் நமக்காக மரித்து, அவர் நமக்காக சிலுவையில எல்லாவற்றையும், நம்முடைய தரித்திரங்கள் எல்லாவற்றையும் சுமந்ததுனால இன்றைக்கு நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார்னு அவருடைய நீதியையும் நம்ம தேடும் போது உங்க தேவைகள் எல்லாம் தானாக சந்திக்கப்படும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. ஒருவேளை இன்றைக்கு யாரோ இப்படி தேவைகளுக்குள்ள நீங்க இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்குத்தான் சொல்றாரு, உங்க கடன்கள், உங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்ய போகிறாரா, மாற்ற போகிறார். நிச்சயமா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்னா. இன்றைக்கு ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறோம்னா, அன்றைக்கு ஆபிரகாமுக்கு ஒரு தேவை, ஒரு ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டிய அவரால கொடுக்க முடிஞ்சதுன்னா, அந்த ஆபிரகாம் அந்த மலைக்கு ஏறி போகிறதற்கு முன்னதாகவே அவர் அங்க ஆட்டை ஆயத்தப்படுத்திட்டார். அப்ப இன்னைக்கு உங்க தேவைகளை சந்திக்கும்படிக்கு அவர் உங்களுக்கு முன்னதாகவே உங்களுக்கு தேவைக்கான எல்லாவற்றையும் அவர் என்ன செஞ்சிட்டாரு, ஆயத்தப்படுத்தி வச்சுட்டாரு. அதனால நீங்க இனி அதை குறித்து கலங்கவே தேவையில்லை. அவர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்போ நிச்சயமா இனி வர்ற நாட்கள்ல அந்த தேவைகள் சந்திக்கப்படுகிறத நீங்க பார்ப்பீங்க.
ஒரு பாடல் கூட நம்ம குரூப்ல அனுப்பி இருக்கிறேன். அதுல ஒரு ஸ்டான்ஸா மட்டும்தான் நான் அதை பாடுறேன். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க என் கூட சேர்ந்து நீங்க வர்ஷிப் பண்ணி நீங்க பாடுங்க. நிச்சயமா நம்முடைய தேவைகள் என்ன தேவையா இருந்தாலும் அந்த தேவைகளை நம் தேவன் சந்திப்பார். உங்க வாழ்க்கையில கூட நிறைய நேரங்கள்ல நீங்க அதை உணர்ந்திருப்பீங்க. ஐயோ இந்த காரியம் எப்படி முடியும்னு நினைச்சோம். நிறைய பேருடைய டெஸ்டிமனிஸ்ல நான் கேட்டிருக்கிறது என்னன்னா, நிறைய பேர் திருமணத்தை எப்படி முடிப்போம்னு சொல்லி நாங்க நினைச்சோம், ஆனா எப்படித்தான் முடிச்சோம், எப்படிதான் அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டதுன்னே தெரியல, அவ்வளவு ஆச்சரியமா தேவன் நடத்தி தந்தாருன்னு சொல்றதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். அப்போ அப்படித்தான் தேவன் நமக்கும் செய்வார். அப்போ இன்றைக்கு அப்ப நம்ம வாழ்க்கையில கூட எத்தனையோ முறை அப்படி நமக்கு அதிசயமாய் நம்முடைய தேவைகளை தேவன் சந்தித்திருக்கிறார், இன்றைக்கும் சந்திக்கிறார். அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொண்டோம்னா போதும், நமக்கு அந்த பயங்கள் விலகும். அவரை அறிகிற இந்த அறிவு உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அது தரும். அந்த பாடலை நான் படிக்கிறேன். கேட்டதை பார்த்திலும் கேளாததை அதிகமாய் பெற்றவள் நான், பெற்றவள் நான். கேட்டதை பார்த்திலும் கேளாததை அதிகமாய் பெற்றவள் நான், பெற்றவள் நான். உந்தயாளத்தின் உதாரணமாய் நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே, ஏலீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே, ஏலீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல, உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றமில்ல. ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்ல, உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றமில்ல. ஏமாந்து போவதற்கு நீர் விட்டதில்ல. ஒரு நாள் கூட அவரை நம்பி வாழ்ற நமக்கு ஏமாற்றங்கிறது ஒரு நாளும் கிடையாது. இன்றைக்கும் என்னென்ன தேவைகளோட நீங்க வந்திருக்கிறீங்களோ அந்த தேவைகளை நிச்சயம் தேவன் சந்திப்பார். நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீர் மாறாதவர் என்பதை குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம் தகப்பனே. அப்பா, பரிசுத்த ஆவியானவரே அப்பா, என்னை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஏற்ற வார்த்தைகளை நீர் கொடுக்க போகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. என்னுடைய பேச்சும் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனம் உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உம்முடைய வல்லமையினாலும் உறுதிப்பட்டதா இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஆண்டவரே அது அக்கினியாகவும் அப்பா, இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களுடைய மக்களும் ஆண்டவரே விறகுகளாகும். அந்த வார்த்தைகள் அந்த அக்கினி ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்கும்படியாகவும் அவர்களும் அக்கினியாய் மாறி அநேகருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாகவும் கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீ தாமே ஆண்டவரே முற்றிலுமாய் இந்த செஷனை பொறுப்பெடுத்துக் கொண்டபடியினால் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மறுபடி கூட நம்ம மாறாதவர்ங்கிறத பார்க்கிறோம். எபிரேயர் 13:8 நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அப்ப அவர் எப்படி எல்லாம் மாறாதவராய் இருக்கிறார் நம்ம பார்க்கிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அவர் அந்த கலிலேயா கடற்கரை ஓரமா அவர் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறப்ப கப்பர்நகூம்ல எங்கெல்லாம் போறாரோ அங்க எல்லா இடத்துலயும் மக்கள் சாதாரணமா அவரை என்ன செய்யறாங்க, அப்ரோச் பண்றாங்க. சாதாரணமா அவர் என்ன செய்யறாரு, ரொம்ப ஈஸியா அந்த மக்கள் அப்ரோச் பண்றாங்க. ஆண்டவரே எங்களுக்கு இந்த இடத்துல இந்த இதுல எனக்கு ஒரு அற்புதம் வேணும், இந்த இதுல எனக்கு ஒரு சுகம் வேணும்னு சொல்லி கேக்குறாங்க. அவர் ஒரு இடத்துல கூட அவர் ஹெசிடேஷன் பண்ணல, எந்த ஹெசிடேஷனும் இல்ல. உடனடியாக அந்த மக்களுக்கு வேண்டிய நன்மைகளை அவர் செய்யறத பார்க்கிறோம். அப்போ அன்றைக்கு அதை செய்திருக்கிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அதே வல்லமை, அதே தேவன் தான் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அப்போ நம்ம கேட்டா அவர் செய்யாமல் இருப்பாரா? எந்த இடத்துலயாவது நீங்க வேதத்துல வாசித்து பாருங்க, யாருக்காவது அவர்கிட்ட கேட்டவங்களுக்கு அவர் இல்லைன்னு சொல்லி அனுப்புனதே இல்லை. வேணா கானானிய ஸ்திரீட்ட மட்டும் அவர் 2-3 வார்த்தை அதிகமா பேசியிருக்கலாம். காரணம் அந்த அவளுடைய விசுவாசத்தை குறித்து மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி அவர் செய்திருப்பான்னு நான் நம்புறேன்.
மற்றபடி யாரெல்லாம் கூப்பிட்டாங்களோ அவங்க எல்லாருக்கும் அவர் அற்புதத்தை செய்தார். அப்ப அவர் அன்றைக்கு செய்த தேவன் இன்றைக்கும் மாறாத தேவன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன அற்புதத்துக்காக நீங்க காத்து கொண்டிருக்கிறீங்களோ, அவர்கிட்ட கேட்கிறீங்களோ, அந்த அற்புதம் உங்களுக்கு நடந்து விட்டது அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசிங்க. நிச்சயமா அந்த காரியங்கள்ல உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதத்தை செய்ய தொடங்கி விட்டார். ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஒரு இடத்துல கூட நம்ம பார்க்க முடியாது அவர் என்ன செய்யல, அற்புதத்தை செய்யல. ஐயோ இந்த வியாதி உனக்கு இது தேவன் கொடுத்தது, இது கொஞ்ச நாள் நீ இதை அனுபவிச்சுக்கிடணும், இது வச்சுக்கணும், இதை வச்சு ஆண்டவர் உனக்கு படிச்சு கொடுக்கிறாருல அவர் எங்கேயுமே சொல்லல. அதெல்லாம் நமக்கு ரிலீஜியன் நமக்கு என்ன செஞ்சிருச்சு, சொல்லி கொடுத்துருச்சு. வியாதியா, இது ஒருவேளை தேவன் இதை ஏதோ நமக்கு ஒரு சிக்ஷையை அனுமதிச்சிருக்கிறார், இதை குறிச்சு நமக்கு அவர் ஏதோ சொல்லி கொடுக்கிறாரு அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் நம்ம வியாதிக்காக ஜெபிக்கவே பல நாட்கள் நம்ம தயங்கிட்டு இருந்தோம். ஆனா இன்றைக்கு அவருடைய சித்தம் என்ன அப்படின்னா, நம்ம பரிபூர்ண சுகமா இருப்பதுதான் அவருடைய சித்தமா இருக்கிறது. அப்ப அன்றைக்கு சுகத்தை கொடுத்தவர். அப்ப அன்றைக்கு குருடர்கள் கூப்பிடுறாங்க, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் கூப்பிடுறாங்க. உடனடியா அங்க நின்னு அவங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். குஷ்டரோகி வந்து சொல்றார், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும், எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாகுன்னு சொல்றாரு. அங்க 18 வருஷம் கூனியா இருந்த ஒரு ஸ்திரியை சுகமாக்கி ஆண்டவர் சொல்றாரு, இவள் ஆபிரகாமின் குமாரத்தி, இவள் கட்டப்பட்டிருக்க கூடாதே. சாத்தான் இவளை 18 வருஷம் கெட்டியிருந்தா, இனி இவள் கட்டப்பட்டிருக்க கூடாதுன்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு வியாதியோடு பலவீனங்களோடு கட்டப்பட்டிருக்கிறது அவருடைய சித்தம் அல்ல. அன்றைக்கு அவருடைய சித்தம் அல்லனா இன்றைக்கும் அது அவருடைய சித்தம் இல்ல. நம்ம சுகமா இருப்பதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. நம்ம அவர்கிட்ட போனோம், அவர்கிட்ட வார்த்தையை நம்ம விசுவாசிச்சோம். அதாவது நம்ம கேட்டாலும் அவர் சுகம் தருவாரு, அவர் வார்த்தையை விசுவாசிச்சாலும் அது மேலான விசுவாசம். அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ சொல்றால, நான் போவேன், நான் தொடுவேன், நான் சுகமாவேன். அங்க இன்றைக்கு டெய்லி டிவோஷன்ல நம்ம அதை தான் பார்த்தோம். அங்க அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்றார், நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு, என் வேலைக்காரன் பிழைப்பான். அப்ப இன்றைக்கு அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, அவருடைய தழும்புகளால் நம்ம குணமாகி விட்டோம். இந்த வார்த்தையை நம்ம விசுவாசிச்சோம் அப்படின்னா இந்த வார்த்தை 100% பரிபூரணமாய் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யும், நிறைவேறும். நம்முடைய விசுவாசத்தின் அளவை பொறுத்து தேவன் நமக்காக என்ன செய்வார், இறங்கி வந்து கிரியை செய்வார். அப்போ அன்றைக்கு அவ்வளோ தூரம் ஹீலிங்கோ அவ்வளோ மிராக்கிள்ஸையும் செய்த தேவன் இன்றைக்கும் அதே தேவன், அதே இயேசு கிறிஸ்து தான் நம்ம கூட இருக்கிறார். இன்றைக்கும் அதே அற்புதங்களை அவர் செய்கிறார். அவர் மாறாதவர் என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்போ அப்போஸ்தலர் 1ஆவது அதிகாரம் 8 முதல் 11 நம்ம பார்க்கும்போது அங்க அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து அங்க இயேசு சொல்றாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அப்படி சொன்ன தேவன் அங்க அதுக்கப்புறம் அங்க அவர் பரமேறி போன பிறகு இதே இயேசு கிறிஸ்து, அந்த வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 1:11 Acts chapter 1 verse 11. நான் வாசிக்கிறேன். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, எழுந்தருளி போனாரோ, அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இந்த இயேசுவானவர், அப்போ இதே இயேசு, தி சேம் ஜீசஸ் அவர்தான். அவர் எப்போ பரத்துக்கு, அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல அவர் அநேக அற்புதங்களை செய்திருந்தார். ஆனா அந்த இயேசு பரம் ஏறி போன பிறகு சீஷர்கள் மூலமாய் அவர் என்னெல்லாம் செய்தாரோ அதையும் செய்தார்கள். அதை காட்டிலும் மேலான அற்புதங்களும் அவங்க மூலமாய் நடைபெற்றதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அங்க இயேசு கிறிஸ்து போகும்போது நம்ம வேதத்துல நம்ம பார்க்கல, நிழல் பற்று வியாதியஸ்தர்கள் சுகமானாங்க, உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு போட்டாங்க, சுகமானாங்கலாம் நம்ம வேதத்துல பார்க்கலாம். ஆனா சீஷர்கள் மூலமாய் அவரை பின்பற்றின ஒவ்வொருவர், விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையின் மூலமாய் அங்க என்ன செய்தது, அடையாளங்களும் அற்புதங்களும் நடந்தது. அப்போ அன்றைக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் செய்யப்பட்ட ஊழியம் பின்பு சீஷர்கள் மூலமாய் அங்கே தொடர்ந்து நடைபெறுகிறது, இன்றைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்ப அன்றைக்கு அவர் செய்தார்னா இன்றைக்கும் அவர் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுதான் தேவனுடைய
சித்தமா இருக்கிறது. அவர் ஒரு நாளும் மாறாதவர். அப்போ இன்னைக்கு எப்படி நம்மால அந்த அற்புதங்களை செய்ய முடியுதுன்னா, அதுக்காகத்தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதனாலதான் அப்போஸ்தலர் 1:8 நம்ம பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, அப்போ அந்த பவர் நம்ம என்ன செய்யறோம், ரிசீவ் பண்ணிக்கிறோம். விசுவாசிக்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் பரிசுத்த ஆவியினால முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். அவர் கூட இன்னும் நெருக்கமா நம்ம பழக பழக அவரால் நிரம்ப நிரம்ப பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெற்று நம்ம என்ன செய்யறோம், அற்புதங்களை செய்ய தொடங்குகிறோம். அப்போ இயேசு செய்த அற்புதங்களை இன்றைக்கு நாமும் செய்ய முடியும். அதே அற்புதங்கள் இன்று தொடர்ந்து கொண்டுதான் இருக்குது. அவர் நேற்றும் அன்றைக்கு அவர் பூமியில இருந்து செய்தார், இன்றைக்கு நம் மூலமாக செய்கிறார், நமக்கும் செய்கிறார். அப்படிங்கிறது தான் அவரை குறித்ததான மாறாத உண்மையா இருக்கிறது. இதை எவ்வளவு தூரத்துக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு உங்க வாழ்க்கையில என்ன அற்புதங்கள் வேணுமோ அந்த அற்புதங்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதனாலதான் லூக்கா 4:18-19 கூட அவர் அங்க ஆலயத்துல போய் அங்க வாசிக்கும் போது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, கட்டுண்டவர்களை கட்ட வைக்க, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கூற, இதற்காகத்தான் என்ன அபிஷேகம் பண்ணினான்னு சொல்லி அந்த பகுதியை எடுத்து வாசிக்கிறார். அப்போ இன்றைக்கு அவரை அபிஷேகம் பண்ணின நோக்கமே அவருடைய ஜனங்களா இருக்கிற நம்மை விடுவிக்கத்தான். அப்போ அன்றைக்கு செய்த தேவன் இன்றைக்கும் அதே வேலையத்தான் நமக்காக செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். இப்போ அவரை குறித்து அந்த அன்சேஞ்சிங் காட் அப்படிங்கறத குறிச்சு சில ஆட்ரிபியூட்ஸ் நம்ம பார்க்க போறோம். அவருடைய நேச்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் போதே நிச்சயமா ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கூட தீர்க்க தரிசனமா பல வார்த்தைகளை பேசுவான்னு சொல்லி நான் கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். முதலாவது ஒரு வசனம், அவர் யாரு, நித்திய தேவன், யுக யுகமாய். அவருக்கு முதலும் கிடையாது, முடிவும் கிடையாது. நம்ம நிறைய பேருக்கு நமக்கு என்ன வரும், அதாவது சந்தேகம் வரும்னா, கடவுள் இருக்கிறாரு, உலகத்தை படைச்சா, அப்ப கடவுளை யாரு படைச்சான்னா நிறைய பேருக்கு டவுட் வரும். அவரை யாரும் படைக்க முடியாது. அவர் நித்தியமாய் அவர் என்ன செய்யறாரு, யுக யுகமாய் கடவுள் என்ன செய்யறாரு, இருக்கிறாரு. அதற்கு ஒரு வசனம் சங்கீதம் 90:2, Psalms chapter 90 verse 2. பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். அப்போ இந்த உலகமே உருவாகல, எதுவுமே படைக்கப்படுகிறதற்கு முன்பதாகவே நீர்தான் அனாதியாய் என்றென்றைக்கும் நீர் என்ன எப்படி இருக்கிறீர், தேவனாய் இருக்கிறீர். அப்போ அவர் எட்டர்னல் காட். அவரை யாரும் என்ன செய்ய முடியாது, அடைக்க முடியாது. முதலும் அவர்தான், முடிவும் அவர்தான். அவருக்கு என்னவே கிடையாது, அவர் தோற்றமும் கிடையாது, அவருக்கு என்ன செய்யாது, முடிவும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தேவன் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். அப்போ அவரை யாரும் ஒரு சின்ன உருவத்துக்குள்ள அவரை அடக்க முடியாது, எந்த போட்டோக்குள்ளேயும் வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது, அவரை அடக்க முடியாது. அவர் லிவிங் காட், ஜீவனுள்ள தேவன் அப்படிங்கிறத நம்ம இந்த வார்த்தையின் மூலம் அறிந்து கொள்ளலாம். அடுத்ததா அவர் மாறாதவர் அப்படிங்கிறதுக்கு முதலாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். அவருடைய நேச்சர்ல மாறாத ஒரு நேச்சர் என்னன்னா, he is faithful. அவர் வார்த்தைக்கு அவர் உண்மை உள்ளவர். அவர்கிட்ட என்னவே இருக்காதுன்னா, பொய்ங்கிறது இருக்கவே இருக்காது. இப்ப வாசிக்கலாம் சங்கீதம் 89வது அதிகாரம் 4வது வசனம், Psalms 89 verse 4. என்றென்றைக்கும் உன் சந்ததியை என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடே உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர். கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும், பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும். அவருடைய உண்மை, இப்ப நம்ம தான் இங்க எல்லாரும் யாரு, பரிசுத்தவான்கள். அவரை அறிந்திருக்கிற, அவரை விசுவாசிக்கிற பரிசுத்தவான்களை நம்ம இருக்கிறோம். இந்த சபையில அவருடைய உண்மை விளங்கும். அவருடைய உண்மை எப்படி விளங்கும் அப்படின்னா, நமக்கு அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நிறைவேறுவதன் மூலம் அவருடைய உண்மை நிச்சயம் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யும், விளங்கும். அப்போ அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, அங்க தாவீது கிட்ட ஒரு உடன்படிக்கை செய்யறாரு, உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன். அப்போ ஜெனரேஷன், உன்னுடைய சிங்காசனத்துல ஒரு ராஜா இல்லாம இருக்க மாட்டான்னு சொல்லி அங்கே தாவீதுக்கு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். இன்னைக்கும்
அந்த உடன்படிக்கைக்கு அவர் உண்மையா இருந்து அந்த தாவீதின் வம்சத்துல இயேசு கிறிஸ்து பிறந்து இன்றைக்கும் அந்த சிங்காசனத்துல அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார் அப்படின்னா எவ்வளவு தூரத்துக்கு அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவரா இருக்கிறார். அப்ப இன்றைக்கு அந்த தாவீதுக்கு அவ்வளவு வார்த்தைக்கு உண்மை உள்ளவரா இருந்தா இன்னைக்கு வேதத்துல கொடுக்கப்பட்ட அத்தனை வாக்கு தத்தங்களும் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்கு தத்தங்களை நம்ம விசுவாசித்து நம்ம சுதந்திரிக்கும் போது நிச்சயமா அந்த வாக்கு தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யும்? நிறைவேறும். இதுக்கு இன்னொரு 1-2 உதாரணங்கள் பார்க்கலாம். 1 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 10-12 வசனங்கள். First Chronicles chapter 1 verses 10 and 12. சாரி, செகண்ட் கிரானிக்கல்ஸ் 2 நாளாகமம் 10வது வசனமும் 12வது வசனமும். எந்த சாப்டர்? 2 நாளாகமம் 1, 10, 12. இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக அதான்க்கா வாசிங்க. சரி, நான் வாசிக்கிறேன். இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஏராளமா இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான். அப்போ சாலமோன் அங்க பலி செலுத்தின பிறகு ஆண்டவர் கேட்கிறார், நீ விரும்புகிறத என்கிட்ட கேளுன்னு சொல்றாரு. அங்க சாலமோன் கேட்கிற ஒரு காரியம், இந்த ஜனத்தை நியாயம் விசாரிக்கிறதற்கு எனக்கு என்ன தாரும்? ஞானத்தையும் அறிவையும் தாரும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, தேவன் 12வது வசனத்துல உனக்கு ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன்னிருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின்னிருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன். இங்க சாலமோனுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டார். உனக்கு ஞானம் விவேகம் இது மட்டும் இல்ல, இது வரைக்கும் உனக்கு முன்னாடி இப்படி ஒரு ராஜா இருக்க மாட்டான், உனக்கு பின்னாடி இப்படி ஒரு ராஜா இருக்க மாட்டான். அந்த அளவுக்கு உனக்கு ஐஸ்வர்யம் சம்பத்து கனம் எல்லாத்தையும் உனக்கு தருவேன்னு சொல்றாரு. இந்த வார்த்தை எப்படி நிறைவேறுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சில வசனங்கள் பார்க்க போறோம். 1 ராஜாக்கள் 5:12. First Kings chapter 5 verse 12. வாசிக்கிறேன். கர்த்தர் சாலமோனுக்கு சொல்லி இருந்தபடியே அவனுக்கு ஞானத்தை தந்தருளினார். அவர் சொல்லிட்டாருன்னா அவர் செஞ்சு முடிச்சிட்டாருன்னு அர்த்தம். இது சாதாரணமா இங்க சிம்பிளா போடப்பட்டிருக்கு. அடுத்த ஒரு அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்தது. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 21, 23, 24. First Kings chapter 10, 21. ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த பான பாத்திரங்கள் எல்லாம் பொன்னும் லீபனோன் வனம் என்கிற மாளிகையின் பனிமுட்டுக்கள் எல்லாம் பசும் பொன்னுமாயிருந்தது. ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை. சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருட்டாய் எண்ணப்படவில்லை. ஒரு பொருளாவே சாலமோனுடைய நாட்கள்ல வெள்ளி ஒரு பொருளாவே எண்ணப்படலையாம். அந்த அளவுக்கு அங்கே தேவன் சாலமோனை என்ன செஞ்சிருந்தாரு? ஐஸ்வர்யத்தை கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம வெள்ளி பாத்திரத்துல ஏதாவது ஒண்ண பார்த்தா கூட, ஐயோ வெள்ளி பாத்திரத்துல இங்க சாப்பாடு வைக்கிறாங்களே நம்ம சொல்றோம். ஆனா சாலமோன் நாட்கள்ல வெள்ளிக்கு மதிப்பே இல்லை. அந்த அளவுக்கு அங்க எல்லாம் எப்படி இருந்தது? ஃபுல்லா கோல்டு தான் என்ன செய்தான் இருக்குதான். எல்லாம் மாளிகையின் பனிமுட்டுக்கள் எல்லா பாத்திரங்கள் எல்லாமே கோல்டுல இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். அப்போ அன்றைக்கு சாலமோனுக்கு அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு நிறைவேற்றாரு. தாவீதுக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதை இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றி இருக்கிறாருன்னா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைவேற்ற மாட்டாரா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நிச்சயமா நம்ம வாழ்க்கையில அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். அடுத்தது பாருங்க, 23, 24 நான் வாசிக்கிறேன். பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான். சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்கிறதற்காக சகல தேசத்தாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். அப்போ இங்க எவ்வளவு பெரிய ஒரு காரியம் பாருங்க. அவன் பூமியின் சகல அந்த அவன் காலத்துல வாழ்ந்த எல்லா ராஜாக்களை பார்க்கிலும்
ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாய் இருந்தான். அவர் சொன்னாரா, உனக்கு ஞானமும் விவேகமும் தருகிறதும் அல்லாமல் ஐஸ்வர்யம், சம்பத்து, கனம் மூணும் தருவேன்னு சொல்றாரு. அடுத்த வசனத்துல இதுல ஐஸ்வர்யம் கொடுத்ததை பார்க்கிறோம், அடுத்ததுல கனம் பெறுகிறத பார்க்கிறோம். சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்கறதுக்காக சகல தேசத்தார், உலகம் முழுசும் அவன் முகத்தை எப்படியாவது பார்க்கணும்னு சொல்லி என்ன செய்யறாங்க, வர்றாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் அங்க ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுத்தது. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்னென்ன வாக்குத்தத்தங்கள் தேவன் கொடுத்திருக்கிறார், எல்லாத்தையும் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஒருவேளை உங்களுக்கு வாக்குத்தத்தமா இல்லாம தரிசனமா இருக்கலாம், இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு சொல்லி கூட நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனா தரிசனம் கொடுத்தவர் உண்மையுள்ளவர். ஒருவேளை நம்ம அதுல நம்ப முடியாம இருக்கலாம், நம்ம எண்ணங்கள்ல நமக்கு நெகட்டிவா எண்ணிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் அவர் சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிற தேவன். ஏன்னா என் வாழ்க்கையில நான் அதை பார்த்திருக்கிறேன். ஒண்ணுமே தெரியாதப்போ எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கொடுக்கறப்பெல்லாம் என்னால நம்பவே முடியாது. என்ன கொண்டு இப்படியெல்லாம் ஆண்டவர் பேசுவாரா? ஒரு தடவை ஒரு சிஸ்டர் அப்படிதான், கிட்டத்தட்ட ஒரு 10 years இருக்கும், உன்னை சபைகளுக்கு ஆண்டவர் பிரயோஜனமாக எடுத்து பயன்படுத்துவார்னு சொன்னாங்க. எனக்கு நம்பவே முடியல. நான் எப்படி ஒரு மனுஷன்ட்ட பேசுறதே எனக்கு பெரிய ஒரு சேலஞ்சா இருக்கும். 2 பேர்கிட்ட மொத்தமா பேசுறதே எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும். எப்படி இப்படி தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, இது எப்படி நம்ம வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிருக்கிறேன். ஆனா அவர் தரிசனம் கொடுத்துட்டாரு, அவர் வார்த்தை அனுப்பிட்டாரு, அது நிறைவேறும். நம்ம இதுல நான் முயற்சி பண்ணி வந்தேன், நான் கடவுளை தேடினேன், நான் அதிகமா அதெல்லாம் எதுவுமே இல்லை. அவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டாரா, அதற்கு ஏற்ப உங்களை என்ன செய்வார், அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதனாலதான் ஆபிரகாம் ரோமர் 4ல பார்க்கிறோம், அவர் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. இன்னைக்கு நம்ம கூட பல வேளைகள்ல பல இடத்துல பல காரியங்களை நம்ம நம்புறோம். ஆனா சில வாக்குத்தத்தங்கள் தாமதமாகும் போது நம்மளால அதை நம்ப முடியல. இது எப்படி நடக்கும், நம்மளும் இவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறோம், ஆனா இது ஒரு முடிவே இல்லையே, நம்பிக்கைக்கு இடமில்லாத அளவு இந்த வாக்குத்தத்தம் இன்னும் கால தாமதமாகி கொண்டிருக்கிறேன்லாம் நினைக்கிறோம். அப்ப ஆபிரகாமுக்கு எப்படி இருந்திருக்கும், 75வது வயதுல வாக்குத்தத்தம் கிடைக்குது, 25 வருஷம் அங்க வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு எந்த அறிகுறியும் இல்ல. ஆனால் அவர் சொன்னதை செய்து முடித்தார். அப்போ இன்னைக்கு உங்களுக்குரிய அத்தனை வாக்குத்தத்தங்களையும் அவர் நிறைவேற்றி முடிப்பார். ஏன்னா அவர் மாறாதவர். நம்ம மாறலாம், நம்ம எண்ணங்கள்ல என்னெல்லாம் வரலாம், ஆனா அவர் சொன்னதை நிச்சயம் செய்து முடிப்பார். அப்ப இன்னைக்கு நீங்க அதை விசுவாசிச்சு அவரை மகிமைப்படுத்தி அவரை துதிக்க ஆரம்பிங்க. நிச்சயமா நமக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தங்களும் நிறைவேறும். இப்ப அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1-2ல கூட பார்க்கிறோம். அங்க சொல்றாரு, எருசலேம்ல நீங்க காத்திருங்கன்னு சொல்றாரு. ஏன்னா பரிசுத்தாவியானவர் உங்க மேல ஊற்றப்படுவார் அங்க சொல்றாரு. அங்க சொல்லிட்டு அவர் போயிருக்கிறாரு. அந்த 2வது அதிகாரத்திலேயே அங்க சீஷர்கள் மேல அங்க கூடி இருக்கிறப்போ, ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடி இருக்கிறப்போ, பிதாவினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் அங்க ஒவ்வொருவர் மேலையும் ஊற்றப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் சொன்னா செய்து முடிக்கிற தேவன். முதலாவது பார்த்தோம், அவர் எட்டர்னல் காட். அடுத்ததா he is a faithful God. அப்போ அவர் மாறாதவர். அந்த குணங்கள்ல அவரை மாற்றவே முடியாது. நிச்சயம் அவர் சொன்னதை செய்து முடிப்பார். அடுத்ததா ஆம்னிபொட்டன்ட்னா என்னன்னு பார்த்தோம்னா, he is all powerful. அவரால செய்யக்கூடாத அதிசயமான காரியம்னு ஒண்ணுமே கிடையாது. நம்ம நினைக்கிறோம், நம்ம இந்த ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு நிறைவேறணும் அப்படின்னா நம்ம இதுல ஏதாவது வேலை செய்யணுமோன்னு சொல்லிலாம் பல வேலைகளை அப்படித்தான் ஆபிரகாம் என்ன செய்யறாரு, சாரால் என்ன செய்யறா, ஆகார திருமணம் முடிச்சு கொடுக்கறா. ஏதோ தேவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி ஏதோ அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு நம்ம ஏதோ செய்யணுங்கிற மாதிரி நிச்சயமா கிடையாது. அவர் சொல்லிட்டாருன்னா அவருக்கு அந்த பவர் இருக்கு, செய்து முடிக்கக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் அவர்கிட்ட இருக்கு. அவரை முழு நிச்சயமா நம்ம நம்பிட்டு இருந்தோம்னா போதும், நிச்சயமா அந்த வாக்குத்தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். இதுக்கு உதாரணமா சில வசனங்களை நம்ம பார்ப்போம். எரேமியா 32:27. ஜெரேமியா சாப்டர் 32 verse 27. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ?
அப்போ அவர் சொல்றாரு, என்னால முடியாதுன்னு ஏதாவது ஒண்ணு இருக்குதா அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தை படைத்தவர், நம்மை படைத்தவர் இன்றைக்கு நம்மிடத்துல ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்போ இன்னைக்கு நீங்க என்னென்ன காரியத்துல எல்லாம் அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா சொல்றாரு, இதுல என்னால செய்ய முடியாது, இந்த காரியத்துல ஒரு அதிசயத்தை என்னால செய்ய முடியாதுன்னு நீ நினைக்கிறியா? என்னால செய்ய முடியாத காரியம், அதிசயமான காரியம் ஒண்ணு இருக்குதான்னு சொல்லி கேட்கிறார். அப்போ அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்னா, அவரால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதனாலதான் ஏசப்பா கூட சொல்றாங்க, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். அவரால கூடாதுங்கிறத ஒண்ணுமே கிடையாது நம்ம வாழ்க்கையில. அப்ப அடுத்தது ஒரு சில வசனங்கள் நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 33:6, Psalms 33:6. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அப்போ அவருடைய வார்த்தையினால, கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த உலகத்தை பாருங்க, இந்த உலகத்துல உள்ள படைப்புகளை பாருங்க, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மரம், செடி, கொடி, மலைகள், எத்தனை அதுல மலைகள்ல இருக்கிற நீர்வீழ்ச்சி, இவ்வளோத்தையும் எவ்வளவு நேர்த்தியாய் அழகா இவ்வளவு தூரம் படைச்சிருக்கிறார். அப்ப அவர் எவ்வளவு பெரிய வல்லமை உள்ள தேவனாய் இருப்பார். இவ்வளோ தூரம் இவ்வளோத்தையும் யாருக்காக படைச்சிருக்கிறார்? நமக்காக. இந்த உலகத்தை இவ்வளவு அழகா படைச்சு அதுல எல்லாவற்றையும் நமக்காக உருவாக்கி நம்ம கையில கொடுத்திருக்கிறாருன்னா, இன்னைக்கு நமக்கு தேவையான அற்புதத்தை அவர் செய்யாமல் இருப்பாரா? அவருக்கு செய்ய அதற்கு வல்லமை இல்லைன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஐ ஆம் ஆல் பவர்ஃபுல். என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒண்ணுமே கிடையாது. இதுதான் என்னுடைய நேச்சர். இந்த நேச்சரை என்கிட்ட இருந்து என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது. நான் மாறாதவர். அப்ப அடுத்ததா ஒரு வசனம், யாத்ராகமம் 14 21, 22. Exodus chapter 14 verses 21 and 22. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. எவ்வளவு பெரிய ஒரு வல்லமை நிறைந்த தேவனை நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தையை படிக்கும் போதெல்லாம், ஐயோ, இப்படி ஒரு தேவன் நமக்கு இருக்கிறாரா, இந்த தேவனை நம்ம ஆராதிக்கிறோமா அப்படின்னு சொல்லி நான் நிறைய நேரங்கள்ல நினைச்சிருக்கிறேன். அப்போ அங்க மோசே சமுத்திரத்தின் மேல நீட்டும் போது அங்க ஒரு கீழ் காற்றை தான் அனுப்புறாரு. அங்க என்ன செய்யுது, கடல் வறண்டு போகுது. அதை ஒதுங்கி அந்த தரை கூட என்ன செய்யுது, அங்க வறண்டு போகுது. ஜலம் அப்படியே பிரிந்து போய் நிக்குது. அங்க வெட்டாந்தரையில நடக்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, ஒருவேளை இத்தனை காலம் அங்க கடல் இருக்குது, அங்க தண்ணி எல்லாம் அங்க இருந்து அது எப்படி இருக்கணும், சத சதன்னு இருந்திருக்கணும். ஆனா இங்க போடப்பட்டிருக்கு, வெட்டாந்தரையில நடந்த மாதிரி என்ன செஞ்சாங்களாம், நடந்து போனாங்க. ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்போ இந்த சூழ்நிலை நம்ம யோசித்து பார்த்தோம்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய சூழ்நிலை, முன்பாக செங்கடல், பின்பாக பார்வோன் சேனை, ஒரே நெருக்கமான சூழ்நிலை. ஐயோ, நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிருமோ அப்படின்னு நினைச்ச சூழ்நிலையில அவர் தன்னுடைய சுவாச காற்றை அனுப்பி அங்கே அவர்களை என்ன செஞ்சார், அந்த கடலுக்கு வழியாகவே நடத்தி கொண்டு போனார்னா, இன்னைக்கு ஒருவேளை இதை கேட்டுட்டு இருக்கிற உங்கள சிலர், முன்னாடியும் நெருக்கம், பின்னாடி நெருக்கம், எங்க போனாலும் என் வாழ்க்கையில சுற்றி நெருக்கமா இருக்குதே, எனக்கு விடுதலையே இல்லையான்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியில ஆறுகளையும் ஓட பண்ணுகிற தேவன். அவர் என்ன செய்யறார், உங்களுக்காக அவர் புதிய காரியத்தை என்ன செய்ய போகிறார், செய்ய போகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு நம்ம கூட அவர் தீர்க்க தரிசனமாக இடைப்படுகிறத நான் பார்க்கிறேன். அப்போ இன்றைக்கு அங்க முன்னாடி அந்த ஜனங்கள் நடந்து போயிட்டாங்க. பின்பாக வந்த பார்வோன் சேனைக்கும் அவங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லாதபடி அந்த கர்த்தருடைய தூதன் பின்னாடி வர்றதை நம்ம பார்க்கிறோம். மேலும் எந்த தண்ணீர் வழியா அவங்க கடக்க முடியாதுன்னு நினைச்சாங்களோ அது வழியா அவங்க கடந்து போறாங்க. ஆனா பின்பாக துரத்தி கொண்டு வந்த சேனை அங்க என்ன செஞ்சிருச்சு, கடல்ல அமிழ்ந்து மாண்டு போனது. அப்ப இன்னைக்கு உங்களை முன்பாகவும் போக முடியல, பின்பாகவும் போக முடியல, உங்களுக்கு ஒரு வழியை தரப்பாரு. நீங்க வெளியே போவீங்க. உங்களை பின்னாடி துரத்தி கொண்டு வந்திருந்த அந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் நிச்சயமா
அது அமிழ்ந்து போகும் என்பதுல சந்தேகமே கிடையாது. நிச்சயம் உங்களுக்கு விடுதலையை தேவன் தருவார். அன்றைக்கு அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த விடுதலையை கொடுத்திருப்பாரானால் இன்றைக்கும் அவர் மாறாதவர். இன்னைக்கும் உங்க வாழ்க்கையின் போராட்டங்கள்ல இதே விடுதலையை தேவன் நிச்சயம் தருகிறார், தரப்போகிறார். அப்படிங்கிறதுதான் சத்தியமான உண்மை. இதை எவ்வளவு தூரத்துக்கு விசுவாசிக்கிறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் அற்புதங்கள் நடக்கும். அடுத்ததா யோசுவா 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஜோஷுவா சாப்டர் 6 verse 20. அதுல நம்ம பார்க்கிறோம், அங்க எரிகோ, முன்பாக எரிகோ பட்டணம் அங்க பிடிக்கணும். ஆனா அங்க என்ன இருக்கு? பெரிய கோட்டை. இந்த கோட்டை அங்க எப்படி வெளிதா? எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் ஆலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை என்ன செஞ்சாங்க? பிடிக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு உங்களுக்கு தடையாய், உங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு தடையாய் எவ்வளவு பெரிய எரிகோ கோட்டை இருந்தாலும் அது என்ன செய்து உங்களுக்கு முன்பாக இடிந்து விழுகிறது. ஒருவேளை நம்ம அவங்க எக்காலம் ஆர்ப்பரிக்கும் போது அந்த தடை என்ன செய்து மாறுது. ஆனா இதற்கு பின்பாக அங்க பரலோகம் இந்த ஜனங்களுக்காக செயல்பட்டதை பார்க்கிறோம். ஏன்னா அந்த எரிகோ கோட்டை எவ்வளவு பெரிதான கோட்டை, பலம் வாய்ந்த கோட்டையா இருக்குதா. நீங்க ஒருவேளை நீங்க கூகுள்ல போய் கூட நீங்க பாருங்க, அந்த கோட்டை மிகவும் அது ரொம்ப அரணான பட்டணம். அப்படிப்பட்ட ஒரு மதிலும் அந்த ஒரு மதிலாதான் அந்த எரிகோ மதில் என்ன செய்து இருக்குது, கோட்டை இருக்குது. ஆனா அங்க ஒரு பாடல் பாடி துதி செய்யும் போது அங்க அது இடிஞ்சு விழுதுன்னா அதுக்கு பின்பாக பரலோகம் அந்த கோட்டை இடிக்க செயல்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா என்றைக்கு அங்க தேவன் வாக்கு கொடுத்துட்டாரோ அன்றைக்கு அவர் தன்னுடைய தூதர்களை அனுப்பி அந்த வேலையை செய்ய அவர் என்ன செஞ்சிட்டாரு? இறங்கி வந்துட்டாரு. அப்ப இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டாருன்னா உங்களுக்கு எதிராக இருக்கிற தடைகளை உடைக்க அவர் பரலோக சேனைகளை உங்களுக்காக அனுப்பிவிட்டார். எல்லா தடைகளையும் உடைத்து உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை நீங்க நிச்சயமா சுதந்திரிக்க உங்களுக்கு உதவி செய்வார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு தத்தமே கானான் தேசம் தான். அப்ப அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படி தடையாய் நின்ற அந்த எரிகோ மதிலை அவர் ஒரே நிமிஷத்துல நொறுங்கி விழ செய்திருப்பாருன்னா இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்திற்கு தடையாய் நிற்கிற எல்லாவற்றையும் தேவன் நிச்சயம் அதை நொறுக்கி போடுவார். நீங்க நிச்சயமா அந்த ப்ராமிஸ என்ன செய்ய போறீங்க? சுதந்திரிக்க போறீங்க. ஏன்னா அதை செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நம்ம பலத்துல நம்ம ஒன்று செய்ய முடியாது. பரலோக தேவன் இன்றைக்கு நமக்கு தகப்பனா இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். நமக்காக இதை நிச்சயம் செய்து முடிப்பார். அடுத்ததா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 2 verse 24. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அப்ப இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற ஒரு காரியமா இருக்கிறது. அப்போ ஒரு மரித்து போன இயேசுவை அங்க என்ன செய்யறாரு? அங்க அவருடைய மரண கட்டுகளை அவர் என்ன செய்யறாரா? அவிழ்க்கிறாரா? ஒருவேளை இன்னைக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசுறாரு, உங்க மரண உபாதிகளின் கட்டை தேவன் அவிழ்க்கிறார். ஏன்னா அதை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். அவர் இயேசுவுக்கு செய்திருக்கிறார், அங்க லாசருவுக்கு அதை செஞ்சிருக்கிறாரு. அப்போ இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு வாழ்க்கை குறித்து, உங்க சரீர பலவீனங்களை குறித்து, இல்ல உங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகளை குறித்து, என் வாழ்க்கை இப்படியா முடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி நீங்க கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய மரண உபாதிகளின் கட்டுகளை அவர் என்ன செய்யறாரு? அவிழ்க்கிறார். அவிழ்த்து என்ன செய்ய போகிறார்? உங்களுடைய சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புகளையும் அவர் உயிர்ப்பிக்க போகிறார். அவர் அன்றைக்கு செய்கிறார்னா இன்றைக்கும் அதை செய்ய அவருக்கு வல்லமை இருக்கிறது. எத்தனையோ வேதத்துல நம்ம மரித்தவர்களை இயேசு உயிரோடு எழுப்பி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவருடைய சீஷர்கள் எழுப்பி இருக்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கு ஒருவேளை நம்ம மறிக்கலான நம்ம பலவீனங்களோட, வியாதியோட, இதை எப்படி என் சரீரத்துல இன்னும் ஒரு பலன் வருமா? என்னுடைய உறுப்புகள் இதெல்லாம் புதிதாய் மாறுமா? உயிர்ப்பிக்கப்படுமா? அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்து கொண்டு இருக்கலாம். அன்றைக்கு அவர் மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்திருப்பார். ஆனால் இன்னைக்கும் இந்த வார்த்தையை உங்களுக்கு நேராய் அனுப்புகிறார். யாரெல்லாம் இப்படிப்பட்ட பயங்களோடு இருக்கிறீங்களோ உங்க ஒவ்வொருவருடைய மரண உபாதிகளின் கட்டுகளை அவர் அவிழ்க்கிறார். ஏன்னா அவர் மாறாத தேவன். அடுத்ததா லூக்கா
லூக்கா 1:35. லூக் சாப்டர் 1:35. இங்க மரியாள் இடத்துல தூதன் என்ன சொல்றான், உனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவான்னு சொல்லும் போது அங்க மரியாளுக்கு நம்ப முடியல. 34 சொல்றா, தேவதூதன் இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அப்போ இங்க ஒரு அதாவது இயற்கையின் நியதிப்படி அங்கே ஒரு கணவனும் மனைவியா இணைந்தாதான் அங்க அவங்களுக்கு என்ன செய்யும், குழந்தை பிறக்கும். ஆனா இந்த இயற்கையை மீறி அங்க என்ன செய்யறாரா, பரிசுத்தாவியானவருடைய பலத்தினால் அங்கே மரியாள் கர்ப்பமடைந்து இயேசுவை பெற்றெடுக்கிறத பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஐயோ இன்னும் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் போயாச்சு, எவ்வளவோ காரியங்கள் நாங்க பார்த்துட்டோம், ஆனா இன்னும் ஒரு குழந்தைக்கு பாக்கியத்துக்கு எங்களுக்கு வழி இல்லாம இருக்குதுன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். அவர் ஒரு கணவன் மனைவி இணைந்தாதான் ஒரு பிள்ளை பிறக்குங்கிற அந்த இயற்கை நிதியையே உடைத்தவர் இன்னைக்கு உங்களுக்கு அவர் செய்ய முடியாமல் இருக்குமா? நிச்சயமா நீங்க ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருக்கிறபடினால உங்க சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போலத்தான் இருக்கும். நீங்க இத விசுவாசிப்பீங்கன்னா நிச்சயமா இந்த வருஷங்கள்ல இத நீங்க யாரெல்லாம் கேட்டுட்டு இருந்தாலும் சரி, நீ கேட்க போறீங்கன்னாலும் சரி, நிச்சயமா தேவன் உங்க கர்ப்பத்தை ஆசீர்வதிக்கிறார். அவரால முடியும், அவரால முடியாத காரியம்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது. எனக்கு இப்போ சொல்லும் போதே ஒரு பாடல் ஞாபகம் வருது, அத படிக்கிறேன்னா, அதாவது ஒரு ஒரு பாட்டு, அது யாருக்கும் தெரியுமான்னு தெரியல, அது ரொம்ப அருமையான பாடல், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் படிக்கிறேன். நிச்சயமா இந்த பாடல் மூலமா ஆண்டவர் உங்களுக்காக அவர் ஊழியர் செய்கிறார். 90 வயசுல பிள்ளை பிறக்குமா, ஆடுகள் மேய்த்தவன் அரசனாவானா, 90 வயசுல பிள்ளை பிறக்குமா, ஆடுகள் மேய்த்தவன் அரசனாவானா, இது எப்படியாகும், இது எப்படியாகும், என் இயேசுவாலே எல்லாமே ஆகும், இது எப்படியாகும், இது எப்படியாகும், என் இயேசுவாலே எல்லாமே ஆகும். அப்போ இன்றைக்கு தேவன் உங்க வாழ்க்கையில இதே அற்புதத்தை அவர் என்ன செய்ய போகிறார். ஒரு கணவன் இல்லாம ஒரு பெண் பரிசுத்தாவியானவருடைய பலத்தினால் பிள்ளையை பெற முடியும் அப்படின்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கு குடும்பமா இருக்கிற உங்களுக்கு அவர் குழந்தையை கொடுக்க, குழந்தை செல்வங்களை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஏன்னா அவரால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவர் ஆல் பவர்ஃபுல் காட், ஹி இஸ் an omnipotent God. அடுத்ததா இன்னும் ஒரு வசனம், மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். மத்தேயு 8:16. Matthew chapter 8 verse 16. அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அப்போ அவர்கிட்ட யாரெல்லாம் கூட்டிட்டு வராங்க? பிசாசு பிடித்திருந்தவங்களை கூட்டிட்டு வர்றாங்க. அவங்களை எல்லாரையும் அந்த தன்னுடைய வார்த்தையினால் அந்த பிசாசுகளை துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுகமாக்கினார். அங்க வந்த ஒருத்தர் கூட வியாதியோட திரும்பி போகல. அப்போ அவர் மாறாதவர்னா இன்றைக்கும் அவர் அதே அற்புதத்தை செய்ய, உங்க சரீரத்துல என்ன பலவீனம் இருந்தாலும் அதை சுகமாக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் சுகத்தை நமக்கு சிலுவையிலேயே அவர் என்ன செஞ்சிட்டார், கொடுத்துட்டு போயிட்டார். நம்முடைய பலவீனங்களையும் நம்முடைய நோய்கள், அதுதான் அடுத்த வசனம் 17ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்போ அவர் நோய்களை ஏற்றுக்கொண்டார், அவர் பலவீனங்களை என்ன செஞ்சிட்டாரு, சுமந்துட்டாருன்னா இனி நம்ம சுமக்க தேவையில்லை. இந்த வார்த்தையை நீங்க எவ்வளவு தூரத்துக்கு விசுவாசிச்சு, என்னுடைய நோய்கள் எல்லாம் அவர்கிட்ட டிரான்ஸ்பர் ஆயிட்டு என் சரீரத்துல வியாதி இல்ல அப்படிங்கிறத
உங்க மைண்ட்ல 100% ஒரு ஃபெய்த் எப்ப வருதோ அந்த செகண்ட் நீங்க என்ன செய்வீங்கன்னு அர்த்தம், ஹீல் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ ஒருவேளை அந்த அளவுக்கு விசுவாசம் இல்லைன்னா கூட நீங்க அவரை நம்பி இருக்கிறபடினால நிச்சயம் அந்த சுகத்தை உங்களுக்கு என்ன செய்வார், தருவார். அப்போ இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தின் அளவுக்கு தான் நீங்க அதுல வேதத்துல நம்ம பார்க்கும்போது அங்க எவரு சொல்றாரு, நீங்க வந்து என் மக மேல கை வைங்க அவ சுகமாவான்னு சொல்றாரு. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவர்கிட்ட கேக்குறாங்க. யாரு எப்படி கேட்டாங்களோ அப்படிதான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாரு. நீ வந்து என்னைய சுகமாக்குன்னு சொல்ல, நான் வரல மாட்டேன், நான் வார்த்தையை தான் அனுப்புவேன்னு அவர் சொல்லல. நீ கூப்பிட்டியா, நான் வர்றேன். அங்க நூற்றுக்கு அதிபதி சொல்றாரு, என் வேலைக்காரன் கொடிய வேதனைப்படுகிறான்னு சொன்னோடனே நான் வந்து சுகமாக்குறேங்கிறாரு. ஆனால் அப்ப அங்க என்ன சொல்றாரு, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுங்கிறாரு. அங்க வார்த்தையை சொல்றாரு, அங்க வேலைக்காரன் என்ன செய்யறான், பிழைக்கிறான். அப்போ நம்ம எப்படி விரும்புறோமோ அப்படி தேவன் நமக்கு என்ன செய்வாரு, சுகத்தையும் விடுதலையும் அவர் தருவார். அதே அதிகாரம் 26வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது அங்க பயங்கரமா கடல் பெருங்காற்று அடிக்குது. அங்க அவர் நித்திரையா இருக்கிறார். சீஷர்கள் எல்லாம் எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம்னு சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்போ இயற்கையை மேற்கொள்ளக்கூடிய, இயற்கையின் மேல அதிகாரம் நிறைந்த தேவன் தான் நம்முடைய தேவன். அப்போ இன்றைக்கு ஒருவேளை இது கடலை அதட்டின ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இன்றைக்கு அவருக்குரிய அத்தனை பவரையும் அத்தாரிட்டியும் இன்னைக்கு யாருக்கு கொடுத்திருக்கிறார், நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு நமக்கு எதிராய் ஒரு போராட்டமான சூழ்நிலைகள், கொந்தளிப்புகள் வரும்போது நம்ம அதை பார்த்து இறையாதே அமைதலா இரு அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயம் அந்த போராட்டங்கள் அப்படியே அமைதலாகிறத நீங்க பார்ப்பீங்க. ஏன் வாழ்க்கையில இந்த வார்த்தையை நான் எத்தனையோ முறை கொந்தளிப்பான சூழ்நிலைகள்ல நான் சொல்லி இருக்கிறேன். அந்த பிரச்சனை அப்படியே சால்வ் ஆகிறதையும் நான் பார்த்திருக்கிறேன். ஏன்னா இந்த வார்த்தை நமக்கு, அதனாலதான் அவர் சொல்றாரு, ஏன் பயப்படுறீங்க, நீங்க சொல்லிருக்கலாம்ல, நான் சொன்ன மாதிரி நீங்க சொல்லிருக்கலாம்ங்கிறது தான் அங்க மறைமுகமா இயேசு சொன்ன வார்த்தை. உங்களுக்கு தான் நான் பவரையும் அத்தாரிட்டியும் கொடுத்திருக்கிறேனே, நீங்க ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு அங்க ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இன்னைக்கும் நம்மளை பார்த்து அததான் கேட்கிறாரு. ஐயோ இந்த பிரச்சனை இப்படி ஆயிரும், அது இப்படி ஆயிருமோ, இந்த கொந்தளிப்பு இப்படி இருக்குதே, கொந்தளிச்சுட்டு வருதே இந்த பிரச்சனை அப்படிலாம் சொல்லி நீங்க நினைக்கலாம். நீங்க சூழ்நிலையை பார்த்து பேசுங்க, அது உங்களுக்கு அடங்கும். ஏன்னா நீங்க அவருடைய சாயலின் படி அவருடைய குமாரனா இன்றைக்கு இருக்கிறீங்க. இன்றைக்கு அவர் சொல்றாரு, பிதாவானவர் அவர் நம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறதற்காக பிதாவை நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதுன்னு நம்ம யோவான்ல பார்க்கிறோம், 1 யோவான்ல பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு அவருக்கு பிள்ளைகள் ஆயிட்டோம்னா இயேசு கிறிஸ்துவுக்கு என்னென்ன அதிகாரம் பவர் அவர் கொடுத்திருந்தாரோ அதே பூமியில இருக்கிற நமக்கும் இந்த பூமியை ஆளும்படிக்கு நமக்கு அதே அத்தாரிட்டி இருக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம சூழ்நிலையை பார்த்து நம்ம பேசும்போது அந்த பிரச்சனைகளும் அந்த போராட்டங்களும் அந்த கொந்தளிப்புகளும் நிச்சயம் அப்படியே அடங்கி போகும். அப்போ இன்றைக்கு அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆல் பவர்ஃபுல் காட்னா இன்னைக்கும் அதே தேவன் நம்முடைய சூழ்நிலைகளையும் கொந்தளிப்புகளையும் அமர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். நிச்சயம் உங்க ஒவ்வொருவருக்கும் எதிராக என்னென்ன கொந்தளிப்புகள் இருக்குதோ இன்றைக்கு அந்த கொந்தளிப்புகள் எல்லாம் அமைதல் ஆகும் அப்படிங்கிறத நீங்க விசுவாசிங்க. நாளைக்கு உங்க சூழ்நிலைகள்ல மாறுதல்களை நீங்க பார்ப்பீங்க. அடுத்ததா ரொம்ப அவரை குறித்ததான ஒரு மாறாத ஒரு குவாலிட்டி அட்ரிபியூட் என்ன அப்படின்னு பார்த்தா ஆம்னிசியன்ட். அப்படின்னா ஆல் நோயிங் காட். அவருக்கு தெரியாதது, அவருக்கு மறைவானதுன்னு ஒண்ணுமே கிடையாது. நம்ம நினைக்கிறோம், ஐயோ நம்ம இவ்வளவு பிரச்சனையில இருக்கிறோமா, இவ்வளவு புலம்பிட்டு இருக்கிறோமே, இதெல்லாம் அவருக்கு தெரியுமா, ஏன் பதில் இல்லை அப்படிலாம் நம்ம 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 பாட்டுக்கு நம்ம என்ன செய்யறோம், பல நேரங்கள்ல புலம்பிட்டு இருக்கிறோம். ஆனா அவருக்கு நம்முடைய எண்ணங்களும் தெரியும், நம்ம பேசுகிற வார்த்தைகளும் தெரியும். ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம எதை திங்க் பண்றோம், யாரை பத்தி திங்க் பண்றோம், எதை குறித்து திங்க் பண்ணிட்டு இருக்கிறோம், எல்லாத்தையும் அவர் என்ன செய்திருக்கிறார், அறிந்து வைத்திருக்கிறார். அதை குறிச்சு ஒரு சில வசனங்கள் நம்ம பார்க்க போறோம். சங்கீதம் 139 1-2, Psalms chapter 139 verses 1 and 2. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர்.
இந்த தாவீது சொல்றாரு, அவர் அவர் எப்படி இருக்கிறார், இன்டிமேட்டா தேவன் தன்னை எப்படி அறிந்து வைத்திருக்கிறாருங்கிறத தாவீது அறிந்து வைத்திருந்தார். அப்ப அவர் சொல்றாரு, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என்னுடைய எல்லாத்தையும் நீங்க எப்படி அறிஞ்சிருக்கிறீங்க, நான் என்ன நினைக்கிறேன், எதை பேசுறேன், இதை எதை சிந்திக்கிறதுனால நான் இப்படி பேசுறேன், இது எல்லாத்தையும் கூட நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நான் உட்கார்ந்தாலும் உமக்கு தெரியும், நான் எழுந்தாலும் உமக்கு தெரியும், என்னுடைய நினைவுகள் எல்லாவற்றையும் நீர் தூரத்திலிருந்து அறிகிறீர். அப்ப இதுக்கு உதாரணமா ஒரு சில காரியங்கள் நம்ம வேதத்துல இருந்து பார்க்க போறோம். லூக்கா 5 22 லூக் சாப்டர் 5 verse 22. அங்க திமிர்வாதக்காரனை இயேசு கிறிஸ்து சுகமாக்குறார். அப்போ அங்க பரிசேயரும் வேத பாரகரும் அங்க யோசனை பண்ணி, இவன் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றானே, இவன் இப்படி தேவதூஷணம் சொல்றானே அப்படின்னு சொல்லி, தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யாருன்னு சொல்லி அவங்களுக்குள்ள என்ன செய்யறாங்க, யோசனை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அங்கே வசனம் சொல்லுது, இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? அப்ப ஒருவேளை அன்றைக்கு பரிசேயர் சதுசேயர் அவரை குறித்து நெகட்டிவா திங்க் பண்றாங்க. அதனால அங்க ஆண்டவர் சொல்றாரு, அவங்க சிந்தனைகள்ல அவங்க யோசிக்கிறது கூட அவருக்கு என்ன செய்யும் தெரியும். அப்ப இன்னைக்கு நீங்க எதை குறிச்சு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, எதை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீங்க, எதை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க, எதை குறித்து முறுமுறுத்து கொண்டிருக்கிறீங்க? அதனாலதான் அவங்க இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் படுகிற வேதனைகளையும் ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலையும் நான் அறிந்திருக்கிறேன். அப்போ இன்னைக்கு நீங்க உங்க பெருமூச்சின் சத்தம் அவருக்கு என்ன செய்யும், கேட்கும். பல வேளைகள்ல நமக்கு ஜெபிக்க கூட முடியாது, ஒரு பெருமூச்சு தான் வரும். அந்த பெருமூச்சின் சத்தத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் அன்றைக்கு அதை கேட்டிருப்பார் என்றால் இன்றைக்கும் அவர் மாறாதவர். உங்க ஒவ்வொருவருடைய பெருமூச்சின் சத்தம் இதெல்லாம் நைட்டு ஒருவேளை நீங்க தூங்க முடியாம தலையணையில கண்ணீரோடு நீங்க படுத்திருக்கிறதையும் அவர் என்ன செய்யறாரு, அறிந்திருக்கிறார். நிச்சயமா அவர் அறிந்திருக்கிறதுனால அப்படியே அறிந்திருக்கிறார் அப்படிங்கிறதோட அவர் விட மாட்டாரு. எந்த காரியத்துல நமக்கு அற்புதம் செஞ்சா என் பிள்ளைய நான் சந்தோஷப்படுத்த முடியும், என் பிள்ளை இதுல இருந்து வெளியே வந்தா இன்னும் அவளுடைய வாழ்க்கை விடுதலையா இருக்குங்கிறது அவருக்கு தெரியும். நம்ம நினைக்கிறோம் அவர் எங்கேயோ இருக்கிறார், நம்ம எங்கேயோ இருக்கிறோம். இல்ல, அவர் நமக்குள்ளதான் இருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு நினைவுகளையும் அவர் அறிந்திருக்கிறார். அடுத்ததா மத்தேயு 6 Matthew chapter 6 verse 8. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அப்போ இன்னைக்கு நமக்கு என்ன தேவை, எதை கொடுத்தா என் பிள்ளைகளுக்கு சந்தோஷமா இருப்பாங்க, எது என் பிள்ளைகளுக்கு அதாவது விடுதலையை தருங்கிறத நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் அவருக்கு தெரியும். நம்ம தேவை இன்னைக்கு பொருளாதார தேவையா, இல்ல ஒரு திருமண பிள்ளைகளுக்கு நடக்கணுமா, இல்ல குழந்தை பாக்கியம் வேணுமா, இல்ல கடன் அடைப்படணுமா, எதுவா இருந்தாலும் நமக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறதுமா, அவர் சும்மா அறிந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போக மாட்டார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அததான் சொல்றார், நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்ததா அந்த ஜனங்களை விடுவிக்க அவர் மோசையை அனுப்பி பயங்கரமான அற்புதங்களோட அடையாளங்களோட அங்க இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர்றாரு. அப்ப இன்னைக்கு உங்களை குறிச்சு அவர் அறிந்திருக்கிறேன்னு சொல்றதுக்கு காரணம் உங்களை இந்த சூழ்நிலைகள்ல இருந்து விடுவிக்கதான். அப்ப நிச்சயமா உங்களுடைய ஒவ்வொரு நினைவுகளையும், உங்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகள் அவர் அறிந்திருக்கிறார்னா உங்களை நிச்சயமா இன்றைக்கு அந்த சூழ்நிலைகள், அந்த அடிமைத்தனத்துல இருந்து என்னென்ன காரியங்கள் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அது எல்லாவற்றிலிருந்து தேவன் நிச்சயமாய் விடுவிக்க போகிறார். ஏன்னா அவர் மாறாதவர். அவர் அன்றைக்கு ஒன்ன சொல்றாரு, இன்னைக்கு ஒன்ன சொல்றாருன்னு கிடையாது. அவர் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படி செய்திருப்பார்னா இன்றைக்கும் நமக்கு அதே காரியத்தை நிச்சயம் செய்வார். அடுத்ததா யோவான் 13 John chapter 13 verse 38. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ? அதுதானே சிஸ்டர்? அதுதான். சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். சரி, இங்க பேதுரு சொல்றாரு, யாரு போனாலும் நான் உங்களை விட்டு என்ன செய்ய மாட்டேன்,
போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன்னு சொல்லி பேதுரு சொல்றாரு. ஆனா இங்க பேதுரு என்ன செய்ய போகிறான்னு ஆண்டவருக்கு முன்னதாகவே என்ன செய்யும் தெரியும். ஆனா கூட அந்த பேதுரு அவர் என்ன செய்யல, வெறுக்கவே இல்லை. அங்க அங்க பாக்க எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ, நீ சேவல் கூவுறதுக்கு முன்னாடியே என்ன என்ன செய்வ, நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லி, எனக்கு கண்டிப்பா தெரியும் நீ என்னை என்ன செய்ய போற, 3 தரம் சேவல் கூவுறதுக்கு முன்னாடி மறுதலிக்க போற. அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன நினைப்போம், என்ன பேசுவோம், எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அதனாலதான் ஏசா யாக்கோபு பிறப்புல கூட சொல்றாரு, யாக்கோபு எப்படி இருப்பான், ஏசா எப்படி இருப்பான், ஏன்னா அவருக்கு தெரியும், அவருக்கு முன்னறிவு உண்டு. அப்ப இன்னைக்கும் நமக்கு வாக்கு தத்தங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறாருன்னா நம்ம எப்படி இருக்க போறோங்கிறத அவருக்கு தெரியும். நம்ம இன்னைக்கு நம்ம குறிச்சு என்ன செய்யறோம், குறைவா நினைத்து கொண்டிருக்கிறோம். பல வேளைகள்ல நமக்கு வர்ற தரிசனங்களும் நமக்கு வர்ற வாக்கு தத்தங்களும் நம்ம நம்ப முடியாத அளவுக்கு தான் அவர் பெருசா கொடுப்பாரு. நமக்கு இது நடக்குமா அப்படின்னு தான் இருக்கும். ஆனா அவர் அதை நடத்தி தருவார். அப்போ அங்க பேதுருவுக்கு அவர் சொல்றாரு, நீ இப்படித்தான் இருக்க போறன்னு சொல்றாருன்னா அங்க அப்படித்தான் நடந்தது. அப்ப இன்னைக்கு நமக்கும் இப்படி வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ நான் உன் கொம்பு உயரும், என் காருண்யத்தினால நான் உன்னை என்ன செய்வேன் ஆசீர்வதிப்பேன், ஐஸ்வர்யவான் ஆக்குவேன். இப்படி எல்லாம் எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்கும். ஆனா இது எப்படி நம்ம சூழ்நிலைக்கும் அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கும். ஒரு பெரிய ப்ரமோஷன் உனக்கு வருதுன்னு ஆண்டவர் சொல்லலாமா இருக்கும், ஆனா நம்ம சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு எதிராக தான் இருக்கும். ஆனா அவர் வாக்கு கொடுத்துட்டாருன்னா அதை நிறைவேற்ற அவர் வல்லவர். ஏன்னா அவர் முன்னறிவின் படிதான் அதை நமக்கு சொல்றாரு. அவருக்கு தெரியும் என் பிள்ளை இப்படித்தான் வருவாங்கிறது அவருக்கு தெரியும். அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய கிருபையின்படி, அவருடைய தயவின்படி நம்மை அந்த வாக்கு தத்தத்திற்கு அவர் சுதந்திரவாளியாய் மாற்றுகிறார். அப்போ அவருக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கறத இன்னும் ஒரு சில வசனங்கள் நம்ம பார்க்க போறோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 Samuel chapter 16 verse 7. வாசிக்கிறேன். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்போ அங்கே தாவீது அபிஷேகம் பண்ணும்படியாதான் அங்க சாமுவேல் போகிறாரு. அங்க 7 குமாரர்களும் அங்க வர்றாங்க. அங்க முதல்ல எலியா வர்றான். அங்க வந்த உடனே அவனை பார்த்த உடனே அங்க கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுவன் இவன் தானாக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, இவன் சரீர வளர்ச்சிய பார்க்காத, இவன் முகத்தையும் பார்க்காத, நான் இவனை புறக்கணிச்சுட்டேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்க மாட்டேன். அப்போ இன்னைக்கு உலகம் ஒருவேளை நம்மளை புறக்கணிச்சு தள்ளி இருக்கலாம். அன்றைக்கு தாவீது அப்படிதான் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில தான் தாவீது இருந்தாரு. அப்போ இன்றைக்கு தள்ளப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, ஒருவரும் நெகிழப்பட்டதும் கைவிடப்படாததுமான, ஒருவரும் கடந்து நடவாததான பாதை உங்க பாதையா இருக்கலாம். ஆனா உங்களைத்தான் நித்திய மாட்சிமையாகும், தலைமுறை தலைமுறையா இருக்கும் மகிழ்ச்சியாகவும் அவர் வைப்பார். ஏன்னா தாவீதுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தான் அவர் கொடுத்தார். ஒரு லேயாள பாருங்க, அங்க கணவனால அன்பு செலுத்த, கணவனுடைய அன்புக்காக ஏங்கி கொண்டே இருந்த ஒரு மகள். ஆனா அந்த கணவனுடைய அன்பு பூரணமா கிடைக்கவே இல்லை. அப்பதான் கர்த்தரை துதிப்பேன்னு சொல்லி யூதாவை அவ பெற்றெடுக்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த தள்ளப்பட்ட நிலைமையில இருந்த லேயாளுடைய சந்ததியில, யூதா கோத்திரத்து சிங்கமாய்தான் நம்ம இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அங்க நீங்க அவருடைய ஜீனியாலஜியை பார்த்தாலே அதுல நிறைய தள்ளப்பட்டவர்கள் தான் இருப்பாங்க. அப்ப இன்றைக்கு ஒருவேளை நீங்க உங்க குடும்பத்தால, உங்களை நெருங்கினவங்களால நீங்க தள்ளப்பட்ட நிலைமையில, புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில, ஐயோ என்னை எல்லாரும் நெகிழ்ந்துட்டாங்களே, நான் எல்லாராலையும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறேனே, யாருக்கும் இந்த பாதை வரக்கூடாது அப்படின்னு சொல்லியெல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். அன்றைக்கு தாவீதை தேடி வந்து சாமுவேல் அபிஷேகித்தது போல இன்றைக்கும் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும், அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற உங்க ஒவ்வொருவரையும் அவர் வல்லமையாய் அபிஷேகித்திருக்கிறார். தாவீதுக்கு எப்படி ஒரு உயர்வு வந்ததோ, ஒருவேளை ஆடுதான் மேய்ச்சிட்டு இருந்தான், ஆனா அரண்மனையில கொண்டு உட்கார வச்சாரு. இன்றைக்கும் நம்ம எல்லாருமே அப்படிப்பட்ட தள்ளப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். நம்மைத்தான் தேவன் நிச்சயம் உயர்த்துவார். ஏன்னா அப்படிப்பட்ட
அப்படிப்பட்டவர்களுடைய தேவன் தான் நம்முடைய தேவன். அவர் நம்மை ஒரு நாளும் அவர் என்ன செய்ய மாட்டாரு, திக்கற்றவர்களாய் விடமாட்டார். அப்போ நம்மளை இன்றைக்கு தேடி வந்திருக்கிற தேவன் நமக்காக ஒரு பெரிய உயர்வை கொடுக்கிறார். ஏன்னா அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். நம்ம இருதயம் இவ்வளவு தூரத்துக்கு ஒரு அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத அவர் அறிந்திருக்கிறார். அதனாலதான் அன்றைக்கு சமாரிய ஸ்திரியை தேடி போகிறார். அவளுக்கு 5 கணவர்கள் இருக்கிறாங்க. அப்ப இருக்கிறவனு அவளுடைய கணவன் இல்ல. ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரியை ஆண்டவர் தேடி போய் அவளிடத்துல தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறாருன்னா அவர் இருதயத்தை அறிகிற தேவன். ஏன்னா அந்த சமாரிய பெண்ணுக்கு அன்பு தேவைப்படுது. இந்த உலகத்துல அவள்கிட்ட உண்மையான அன்பு யாரும் அது வரைக்கும் காட்டல. அதே போலத்தான் சகையு அங்க இயேசுவை எப்படி இருக்கிறான்னு பாக்குறதுக்கு தான் போறான். ஆனா அந்த சகையுவை அந்த சொல்றாரு, மேல பார்த்த சகையுவை நீ இறங்கி வா, நான் உன் வீட்டுல தங்கணும்னு சொல்லி அந்த அன்பு வெளிப்பட்ட உடனே அந்த சகையுள்ள ஒரு பெரிய மாற்றம் வருது. அப்ப அந்த சகையுடைய இருதயத்தையும் அறிந்திருந்த தேவன், சமாரிய ஸ்திரீனுடைய இருதயத்தையும் அறிந்திருந்த தேவன், லேயாளுடைய இருதயத்தையும் அறிந்திருந்த தேவன், தாவீதினுடைய இருதயத்தையும் அறிந்திருந்த தேவன் இன்றைக்கு நம்முடைய இருதயத்தையும் அவர் அறிந்திருக்க. நீங்க போகிற சூழ்நிலை என்ன, நீங்க எப்படியெல்லாம் மனுஷர்களால நொறுக்கப்படுறீங்க, வார்த்தையினால செய்கையினால எப்படியெல்லாம் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்கிறத அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் வரும், நிச்சயம் உங்களுக்கு அரியணை உங்களை தேடி வரும். உதிக்கிற உங்கள் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுதுன்னா அந்த வார்த்தை நிச்சயமா உங்க வாழ்க்கையில நிறைவேறும். இன்னும் கூட சில வசனங்கள் இருக்கு, லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீக் இதை கண்டினியூ பண்ணுவோம். கர்த்தர் நிச்சயமா இந்த வார்த்தைகளின் மூலம் நம்ம கூட அவர் பேசி இருக்கிறார், தீர்க்க தரிசனமாக இடைப்பட்டிருக்கிறான்னு சொல்லி நிச்சயமா விசுவாசிக்கிறேன். அப்ப அவர் ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறார். அவர் எட்டர்னல் காட், அவர் ஆம்னிபொட்டன்ட். அவரால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நம்முடைய நினைவுகளை கூட அவர் அறிந்திருக்கிற தேவன். இன்னைக்கு நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, இந்த நொடி பொழுதுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத கூட அவர் அறிந்திருக்கிறார். அப்போ அதுல எனக்கு அந்த சோசன்ல ஒரு சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க முடிஞ்சா அந்த சீன் பாருங்க, நான் வேணா குரூப்ல ஷேர் பண்றேன். அதுல அந்த சமாரிட்டன் விமன் அவர் பேசுவாரு. அப்போ சொல்லுவார் அவளுடைய வாழ்க்கை எப்படின்னு. அதுல அவளுடைய கணவன்மார்கள் எல்லாம் குறிச்சு சொல்லுவாரு. முதல் கணவனை பத்தி சொல்லுவாரு, 2வது கணவனை பத்தி சொல்லும் போது அவன் ஒரு ஆரஞ்சு விக்கிறவன். நீ இப்ப கூட நீ மார்க்கெட்டுக்கு போகும்போது அந்த ஆரஞ்சு வாசனை வரும்போது உன் இருதயத்துல நீ நீ என்ன செய்யற, குற்றப்படுத்தப்படுற. அவன் ஒருத்தன் தான் உனக்கு நல்லவனா இருந்தான். அப்போ ஒரு வாசனையின் மூலம் அங்க அவளுக்கு குற்ற மனசாட்சி வருகிறது அப்படிங்கிறத கூட அறிந்து வைத்திருந்த தேவன். அப்போ எவ்வளவு தூரத்துக்கு இன்றைக்கு இன்டிமேட்டா நம்மள அறிந்திருக்கிறார். ஒரு நாள் கூட அவர் நம்மளை என்ன செய்ய மாட்டாரு, கைவிட மாட்டார். கைவிடாத நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிற தேவன் நம்மை உயர்த்தும்படிக்காக. அதனாலதான் தாவீது சொல்றாரு, கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். மறுபடியும் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றாரு. அவர் உயர்த்த போறாரு. அவர் நம்முடைய கொம்பு நிச்சயமாய் உயரும். நம்மை தேடி ராஜாக்கள் என்ன செய்வாங்க, வருவாங்க. நம்மை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமரப்படுகிறார். அதனால வசனம் சொல்லுது, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமரப்படுகிற தேவன். உலகம் ஒருவேளை ஒதுக்கி தள்ளியிருக்கலாம், புறக்கணிச்சு தள்ளியிருக்கலாம். தாவீத ஒரு பிள்ளையாவே அங்க தகப்பன் கருதல. ஆனா அந்த பரலோக தகப்பன் இவன் தான் எனக்கு வேணும்னு சொல்லி முடிவெடுத்து நான் வர்ற வரைக்கும் சொல்றாரு, நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அங்க தாவீதுக்காக வைராக்கியம் பாராட்டின தேவன் தான் நம்முடைய தேவன். இன்றைக்கும் அதே தேவன் உங்களுக்காக அவர் வைராக்கியம் பாராட்டுகிறார். இது என் பிள்ளைக்காக நான் அதை செய்வேன்னு சொல்லி உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டி உங்களுக்காக அவர் என்ன செய்யறாரு, உங்க பேரை பெருமைப்படுத்த போகிறார். நிச்சயம் இந்த காரியங்கள் மூலம் ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். நிச்சயம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை இனி வரப்போகிற நாட்கள்ல செய்ய போகிறார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உடைய வார்த்தையின்படி நீர் மாறாத தேவனாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் எவ்வளவு தூரம் உடைய வார்த்தைகளின் மூலம் அறிந்து கொண்டோம் சுவாமி. அன்றைக்கு ஆபிரகாமுக்கு செய்தவர், தாவீதுக்கு செய்தவர், சாலமோனுக்கு செய்தவர். அப்பா, இன்றைக்கு எங்களுக்கும்
அதே தேவன் தான் எங்களுக்கும் இதே அதிசயங்களை நீ செய்ய போகிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார உங்களுடைய பிள்ளையாய் நான் ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. அப்பா, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இருக்கிற குறைவுகள் இயேசுவினாலே நிறைவாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். எல்லா விதமான ஆண்டவரே அப்பா புயல்களையும் காற்றுகளையும் பார்த்து கொந்தளிப்புகளையும் பார்த்து இறையாதே அமைதலாய் இரு என்று சொல்லி நான் கட்டளை கொடுக்கிறேன். எல்லாருடைய சரீரத்தின் பலவீனங்களையும் கடிந்து கொள்ளுகிறேன், சபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய சரீரங்களையும் விட்டு அந்த பலவீனங்களை நான் துரத்தி கட்டி பாதாளத்துக்குள் தள்ளுகிறேன். இப்பொழுதே அப்பா பலவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருடைய சரீரத்தின் கட்டுகளிலிருந்து கட்டவிழ்கிறேன். கர்த்தர் அப்படியே எங்களுக்காக கிரியை செய்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். முற்றிலுமாய் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாரும் ஷேர் பண்ணுமா? நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். இந்த ப்ரேயர் செஷன் குறித்து நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன். ப்ரேயர் செஷன் உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்குனாலும் நீங்க நம்ம குரூப்ல போடுற லிங்கை நீங்க ஷேர் பண்ணலாம். ஏன்னா எத்தனையோ பேர் விடுதலைக்காக காத்திருக்கிறாங்க. நம்ம ஒரு மனதோடு ஜெபிக்கும் போது அவங்கவுங்க வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கும்போது நம்ம அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். நம்ம ஒவ்வொரு நாளும் சாட்சிகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒரு வாரம் ப்ரேயர் பண்றோம், அடுத்த வாரம் நம்ம டெஸ்டிமோனிஸ் கேட்கிறோம். ஏன்னா இது நம்முடைய ஜெபங்கிறத விட அங்க கர்த்தருடைய கிரியை அங்க என்ன செய்து நடக்குது. ஏன்னா நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாய் நீதிமான்களாய் ஒன்று சேர்ந்து ஒரு மனதோடு ஜெபிக்கும் பொழுது அங்க என்ன செய்து ஒரு பெரிய அசைவு உண்டாகுது. நிச்சயம் ப்ரேயர் செஷன் லிங்க்ஸ் நீங்க யாருக்குனாலும் ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி ஜூம் லிங்க்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. முந்தி நான் வந்து லிமிட்டடா தான் வச்சிருந்தேன். இப்போ கர்த்தருடைய கிருபையினால நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். இந்த வார்த்தை சத்தியம் எல்லா இடத்துக்கும் போகணும், எல்லா மக்களும் விடுதலை ஆக்கப்படணும். இதுல நமக்கு பேரு புகழ்ச்சி இதுக்காக நம்ம எதையுமே செய்யறது இல்லைன்னு என் கூட டிராவல் பண்ற உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதனால நீங்க ஜூம் லிங்க்னாலும் சரி, ப்ரேயர் செஷன் லிங்க்னாலும் சரி, உங்களுக்கு தெரிந்த உங்க ஃபேமிலிஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க ஷேர் பண்ணலாம். எல்லாரும் இந்த ட்ரூத்தை தெரியணும், மக்கள் விடுதலை ஆகணும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுங்க.